this we can see about types of variable scope. நம்ம already LEGB rule பார்த்துட்டோம். There are 4 types of scope. First one is local, enclosed, global and built-in. First one is local scope. Local scope refers to the variable defined in current function. இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள அப்படி இல்லைனா ஒரு சப் ஃபங்க்ஷனுக்கு உள்ள நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா that is called as local scope. Always a function will first look up for a variable name in its local scope. Only if it does not find it there, the outer scopes are checked. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்வோக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வித்தின் த லோக்கல் ஸ்கோப்பில் தான் அந்த வேரியபிள் நேமை சர்ச் பண்ணோம். அப்படி அந்த வேரியபிள் நேம் வித்தின் த ஃபங்க்ஷனில் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அவுட்டர் ஸ்கோப்பில் வந்து சர்ச் பண்ணோம். See this example, display of a equal to 7, print a, display of. Then see the second column. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்டையர் ப்ரோக்ராமுக்கு உள்ள யூஸ் பண்ணுற ஒரு சப் ப்ரோக்ராம் தான் டிஸ்பிளே ஆஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் a equal to 7 அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ வித்தின் தட் ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா print a அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ த வேல்யூ a is printed as 7. சப்போஸ் அந்த டிஸ்பிளே ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு வெளியே நீங்கள் அந்த என்டையர் ப்ரோக்ராம் அந்த பிக் ப்ரோக்ராமில் டிஸ்பிளே ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு வெளியே அந்த ஏங்கிற வேரியபிளை நீங்கள் கால் பண்ணாலோ இல்லை யூஸ் பண்ணாலோ த கம்பைலர் வில் பாஸ் த எரர் மெசேஜ் பிகாஸ் ஏ இஸ் த லோக்கல் ஸ்கோப். அந்த ஏங்கிற வேரியபிள் வந்து லோக்கல் ஸ்கோப்பில் டிஃபைன் பண்ணியிருக்கனால அவுட் சைட் த ப்ரோக்ராமர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஏங்கிற வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியாது. So the lifetime or visibility of that particular variable is lifetime of that local scope within that function. Next one is global scope. A variable which is declared outside of all the function in a program is known as global variable. இப்போ ஒரு என்டையர் ப்ரோக்ராமில் ஒரு சப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த சப் ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளோபல் வேரியபிள்னு சொல்கிறோம். பிகாஸ் அந்த ப்ரோக்ராம்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம், வித்தின் த சப் ஃபங்க்ஷன்லேயும் அந்த வேரியபிளை வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். That is, a global variable can be accessed inside or outside of all the function in a program. அதை அந்த ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். Consider the example a equal to 10, display of a equal to 7, print a, display of print a. நம்ம லோக்கல் ஸ்கோப்பில் பார்த்தது போல் சேம் ப்ரோக்ராம் டிஸ்பிளே ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். பட் இதில் வேரியபிள் ஏ வந்து நீங்கள் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் சப் ஃபங்க்ஷனுக்கு வெளியேவும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ லோக்கல் ஸ்கோப் எக்ஸிக்யூட் ஆகும்போது a equal to 7 print a. ஸோ ஏவோட வேல்யூ 7 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமில் எகெயின் நீங்கள் வந்து print a அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ குளோபல் ஸ்கோப்லேயும் நீங்கள் ஏங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கிற வேரியபிளை வந்து நம்ம வெளியே அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ குளோபல் ஸ்கோப்பில் கொடுத்துருக்க ஏங்கிற வேல்யூ 10 அதுதான் இப்போ என்ன பண்ணோன்னா print aல வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் என்க்ளோஸ்ட் ஸ்கோப். ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பெர்மிட்ஸ் ஃபங்க்ஷன் டு பி நெஸ்டட். இப்போது நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படி தானே. இப்போ நெஸ்டட் ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை எழுதுகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் எழுதுகிற வேரியபிளோட அக்சசிபிலிட்டி வித்தின் த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் எ ஃபங்க்ஷன் நெஸ்டட் வித்தின் அ ஃபங்க்ஷன். Next is enclosed scope means a variable which is declared inside a function which contain another function definition within it. The inner function can also access the variable of the outer function. This is called as enclosed scope. Same thing in nested function. இப்போ nested functionல நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்டர் ஃபங்க்ஷனில் நம்ம ஏதாவது வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம இன்னர் ஃபங்க்ஷன்லேயே என்ன பண்ணலாம் அக்சஸ் பண்ணலாம். தட் இஸ் த என்க்ளோஸ்டு ஸ்கோப். See this example, டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு உள்ளே வந்து ஒரு சப் ஃபங்க்ஷன் நெஸ்டட் ஃபங்க்ஷன் display 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் வேரியபிள் a equal to 10ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி display 1ல் வந்து அந்த ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அவுட்டர் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிளை வந்து இன்னர் ஃபங்க்ஷன்லேயே நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். தட் இஸ் அ ரூல் இன் த என்க்ளோஸ்டு ஸ்கோப்.
இதில் டிஸ்பிளே ஒன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து டிஸ்பிளே ஆஃப்ங்கிற அவுட்டர் ஃபங்க்ஷனோட சப் ஃபங்க்ஷன். ஸோ அதில் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்துருக்க வேரியபிளையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளே ஒன் அந்த ஃபங்க்ஷன்லேயே நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், பிகாஸ் இட் இஸ் த மெம்பர் ஆஃப் த டிஸ்பிளே ஃபங்க்ஷன். And the last one is the built-in scope. The built-in scope has all the names that are preloaded into the program scope when we start the compiler or interpreter. இப்போ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து சம் செட் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் C++ல் ஸ்டாண்டர்ட் iostream.h அப்படின்னு ஒரு ஹெடர் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பில்ட்-இன் ஃபங்க்ஷன் cout, cin அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனோட லைஃப் டைம் த்ரூ அவுட் த என்டையர் ப்ரோக்ராம், அந்த லைஃப் டைம் ஆஃப் த ப்ரோக்ராம் வரைக்கும் அந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பில்ட்-இன் ஸ்கோப். See the following example. First built-in scope நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம எந்த லைப்ரரி ஃபைல் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம், லைக் stdio.h. நெக்ஸ்ட் அந்த ப்ரோக்ராமுக்கு உள்ள நம்ம print a அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த print a எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அந்த லைப்ரரி ஃபைல் வந்து யூஸ் ஆகும், தட் இஸ் stdio.h. ஸோ நீங்கள் ஒன் டைம் அந்த லைப்ரரி ஃபைலை வந்து நீங்கள் பிகினிங் ஆஃப் த ப்ரோக்ராமில் நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க, டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நீங்கள் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில்ட்-இன் ஸ்கோப்போட லைஃப் டைம் த்ரூ அவுட் த என்டையர் ப்ரோக்ராம்.